மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 5th எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பார்க்க போகிறோம்னா டார்ஸ் அண்ட் பெண்டுலம். இப்போ டார்ஸ் அண்ட் பெண்டுலம் யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ரிஜிடிட்டி மாடுலஸ் ஆஃப் எ மெட்டீரியல். ஏற்கனவே நம்ம யூனிட் 4ல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் லெசனில் பார்த்தீங்கன்னா நிறைய மேட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் படித்தோம். எலாஸ்டிசிட்டி, விஸ்காசிட்டி, சர்ஃபேஸ் டென்ஷன். அதில் எலாஸ்டிசிட்டியில் நம்ம ஹூக்ஸில் பார்த்தோம். ஹூக்ஸில் 3 டைப்ஸ் ஆஃப் மாடுலஸ் இருந்தது. யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ், ரிஜிடிட்டி மாடுலஸ். இப்போது அந்த ரிஜிடிட்டி மாடுலஸ்க்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ரிஜிடிட்டி மாடுலஸ் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஒரு ஒயரோட ரிஜிடிட்டி மாடுலஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க. இந்த ஒயரோட ரிஜிடிட்டி மாடுலஸ் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போது ரிஜிடிட்டி மாடுலஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் உனக்கு அப்பாரட்டஸ். ஒரு ஒயரு, இங்கே ஒரு டிஸ்க் இருக்குது. இந்த ஒயரை நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரிஜிடிட்டி மாடுலஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா n = 16 pi lm d2 square minus d1 square by r power 4 t2 square minus t1 square Newton meter to the power of -2. இதில் 16 நம்பர், பையோட வேல்யூ 3.14, எல்லுங்கிறது இந்த ஒயரோட லெங்க். இந்த ஒயரோட லெங்க்த்து தான் எல். நெக்ஸ்ட் மாஸ் அப்படிங்கிறது என்னென்னா அது மேலே நீ வைக்கக்கூடிய மாஸ் எவ்வளோ வச்சுருக்கோம் நம்ம? 100 கிராம். தட் இஸ் 100 கிராம். டிஸ்டன்ஸ் இந்த வெயிட் நீ வைக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். அது நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது நோட் பண்ணி சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஆர் அப்படிங்கிறது என்னென்னா கொடுத்துருக்குற ஒயரோட ரேடியஸ். இந்த ஒயரோடைய ரேடியஸ். டீங்கிறது டைம் டேக்கன். அது டைம் டேக்கன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நாங்கள் சொல்லுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல் நம்ம மெஷர் பண்ணி எழுதணும். ஒயரோட லெங்க். மாஸ் அப்படிங்கிறது என்னென்னா 100 கிராம். டிஸ்டன்ஸு மெஷர் பண்ணி எழுதணும். ரேடியஸ் ஆஃப் த ஒயர், அது நம்ம அந்த ஒயரோட ரேடியஸ் நாங்கள் கொடுத்துருவோம். டைம் கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இதுதான் அதுக்குரிய டேபிளேஷன். இப்போ டேபிளேஷன் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா டு ஃபைண்ட் த பீரியட் ஆஃப் ஆசிலேஷன். என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். பீரியட் ஆஃப் ஆசிலேஷன். அப்போ வாட் யூ மீன் பை பீரியட் அப்படின்னா என்னென்னா ஒரு ஆசிலேஷனுக்கு டைம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். தட் வி ஆர் காலிங் இட் ஆஸ் அன் பீரியட். பீரியட்னா 1. பட் நம்ம இங்கே டேபிள் காலத்தில் பார்த்தோம்னா டைம் டேக்கன் ஃபார் 10 ஆசிலேஷன். ஏன் 10 கண்டுபிடிக்கிறோன்னா ஒரு ஆசிலேஷனுக்கு கரெக்டாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது டேரெக்டாக. அதனால் 10 ஆசிலேஷன் கண்டுபிடிச்சி அந்த 10 ஆசிலேஷனுமே நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? 2 ட்ரையல் கண்டுபிடிக்கிறோம். 2 ட்ரையல் கண்டுபிடிச்சி மீன் கண்டுபிடிச்சி அதை 10ஆல் டிவைட் பண்ணால் தான் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன். ஏன்னா நமக்கு தேவை ஒரு ஆசிலேஷன் தான். கரெக்டாக ஒரு ஆசிலேஷன் கண்டுபிடிக்க முடியாதனால தான் ட்ரையல் 1, ட்ரையல் 2 மீன் தென் டைம் டேக்கன் ஃபார் அன் 1 ஆசிலேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் எதுக்கு கண்டுபிடிக்கிறோன்னா நோ மாசஸ். இப்போ இதுதான் உன்னுடைய அப்பாரட்டஸ். ஏற்கனவே நான் காமிச்சிட்டேன். இப்போ இதுதான் உன்னுடைய டிஸ்க்கு. இந்த டிஸ்கில் எந்த மாசஸும் நீ வைக்கல. ஓகேவா? இந்த டிஸ்கில் எந்த மாசஸும் வைக்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணுறேன்னா நீ ரொட்டேட் பண்ணி விட்டு ஒரு 10 ஆசிலேஷன்ஸ்க்கு டைம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா ஸ்டாப் வாட்ச் இருக்குது. இந்த ஸ்டாப் வாட்ச் யூஸ் பண்ணி நம்ம டைம் டேக்கன் ஃபார் 10 ஆசிலேஷன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டிஸ்கை லைட்டாக ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு இப்போது ஆசிலேட் ஆகும்போது டைமை நான் என்ன பண்ணணும்? ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே பார்த்துக்குங்க, நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பாயிண்ட் இங்கே போய் இங்கே வர்றதுக்கு 1 ஆசிலேஷன். மறுபடியும் இங்கே போய் இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே வர்றதுக்கு 2 ஆசிலேஷன். மறுபடியும் இங்கே போகுது, மறுபடியும் திரும்ப இங்கே வருது 3, 4, மறுபடியும் திரும்ப இங்கே போகுது 5, 6, 7, 8, 9, 10. இப்போ நீங்கள் டைம் பார்த்தீங்கன்னா 1.10 அப்படின்னு காமிக்குது.
1 நிமிஷம் 10 செகண்ட். அப்போ 1 நிமிஷங்கிறது நமக்கு என்ன 60. 60 + 1 எவ்வளோ நமக்கு 70. அப்போது ட்ரையல் 1 வந்து உங்களுக்கு 70. ட்ரையல் 1 வந்து 70. இப்போ ட்ரையல் 2 அப்படிங்கிறது என்னென்னா அதையும் இதுவே இன்னொரு டைம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ட்ரையல் 2ங்கிறது என்னென்னா இதுவே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இன்னொரு டைம் கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி மறுபடியும் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதே மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணணும், மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஏதோ ஒரு பாயிண்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன்னா மறுபடியும் திரும்ப இங்கே போகும், மறுபடியும் திரும்ப இங்கே வரும் 1 ஆசிலேஷன். இதே மாதிரி 10 ஆசிலேஷன்ஸ்க்கு டைம் வந்து நீங்கள் நோட் பண்ணணும். நாங்கள் ஏற்கனவே நோட் பண்ணி வச்சுருக்கிறோம். எனக்கு வந்து ட்ரையல் 2 எவ்வளோ வந்துச்சுன்னா நமக்கு 71 செகண்ட் வந்தது. 71 செகண்ட். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி மீன் கண்டுபிடிக்கணும். மீன்னா ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம். ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் 70 + 71 ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்னா 70.5 செகண்ட். ஓகேங்களா? இப்போ இது வந்து பீரியட் ஃபார் 10 ஆசிலேஷன். இப்போ நமக்கு டைம் டேக்கன் ஃபார் 10 ஆசிலேஷன். நமக்கு பீரியட் வேணும். அப்போ பீரியட் ஃபார் 1 ஆசிலேஷன்னா இதை நம்ம 10ஆல் டிவைட் பண்ணி எழுதுகிறோம். 10ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வருதுன்னா 7.05 செகண்ட். இப்போது நமக்கு கொடுத்துருக்கிற 2 மாசஸ் எடுத்துக்கிறோம். நமக்கு 2 100 கிராம் மாசஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 மாசஸ் எடுத்துக்கிறோம். இந்த 2 மாசஸ் என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பக்கத்தில் வைக்கிறோம். ஓகேங்களா? பக்கத்தில் வைக்கிறோம். பக்கத்தில் வச்சுட்டு ஓகேங்களா வச்சுட்டு ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் நோட் பண்ணணும். டிஸ்டன்ஸ் நோட் பண்ணுறக்கு இதில் பார்த்தீங்கன்னா மாசஸ் அட் டேஷ் சென்டிமீட்டர் ஃப்ரம் த சென்டர். இப்போ நம்ம 2 மாசஸ் எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு மாசஸும் 100 கிராம். இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா இது மேலே நம்ம கொடுத்துருக்க இந்த அப்பாரட்டஸ் மேலே இந்த டிஸ்க்கு மேலே வைக்கிறோம். உனக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம இங்கே டைம் கண்டுபிடிச்சிக்கிறோம். நோ மாசஸ் கண்டுபிடிச்சோம். மாசஸ் அட் ஏ டிஸ்டன்ஸ். இப்போ நம்ம சும்மா நடக்கிறப்போ ஒரு வெயிட் தூக்கிட்டு நடந்தோம்னா என்ன ஆகும், அவ்வளோ ஸ்பீடில் நடக்க முடியாது. அப்போ என்ன ஆகும், டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹெச் ஆகும். அப்போ இங்கே 70 வந்துன்னா 70யோட டைம் ஹெச் தான் ஆகும். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நீ நோட் பண்ணணும். என்ன டிஸ்டன்ஸு, இந்த டிஸ்டன்ஸ் மாசஸை என்ன டிஸ்டன்ஸில் நீ வச்சுருக்க எப்படி நோட் பண்ணுறேன்னா இந்த ஒயரோட சென்டர்லேருந்து மாஸோட சென்டர் வரைக்கும் நோட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த ஒயரோட சென்டர்லேருந்து மாஸோட சென்டர் வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னா பர் 0 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர். இதோட சென்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு 2.3 சென்டிமீட்டர் வருது. அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸில் எவ்வளோ வச்சுருக்கோம் நம்ம 2.3 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இதே மாதிரி ஆசிலேட் பண்ணி விடுறோம். ஆசிலேட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், நான் இந்த பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? 1 ஆசிலேஷன், 2 ஆசிலேஷன், 3 ஆசிலேஷன், 4th oscillation, 5th oscillation, 6th oscillation, 7th oscillation, 8th oscillation, 9th oscillation, 10th oscillation முடிஞ்சது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா டைமை வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா என்ன வருது 1.19, 1 நிமிஷம் 19 செகண்ட். அப்போ 1 நிமிஷங்கிறது என்ன 60. 60 + 19 என்ன வருது நமக்கு 79. நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம ட்ரையல் 2 கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ட்ரையல் 2 அதே மாதிரி என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் நம்ம ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி 10 ஆசிலேஷன்ஸ்க்கு டைம் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 82 வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு 82 வருது. இப்போ ரெண்டையும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாங்களா? கண்டுபிடிச்சிங்கன்னா 79 + 82 161 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது நமக்கு 80.5. இது டைம் டேக்கன் ஃபார் 10 ஆசிலேஷன்.
இப்போ 1 ஆசிலேஷனுக்கு என்ன பண்ணணும், அது 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா டிவைடட் பை 10 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னா 80.05. 8.05. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம கொடுத்துருக்குற அந்த 2 மாஸஸை டிஸ்டன்ஸை மாற்றணும், எண்டில் வைக்கணும். இந்த எண்ட்லேயும் வைக்கணும். வச்சுட்டு இப்போ இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம நோட் பண்ணணும். நோட் பண்ணால் நமக்கு எத்தனை சென்டிமீட்டர் வருது, கரெக்டாக 4.6 சென்டிமீட்டர் வருது. அப்போ இங்கே என்ன வருது, நமக்கு 4.6 சென்டிமீட்டர் வருது. அப்போ இந்த டிஸ்டன்ஸை நம்ம வந்து நோட் பண்ணிட்டோம். அப்போ டிஸ்டன்ஸை நோட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து ப்ராசஸ் வந்து சேம் தான். மறுபடியும் லைட்டாக அப்படி ரொட்டேட் பண்ணி விட்டு டைம் டேக்கன் ஃபார் 10 ஆசிலேஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். நான் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையல் பண்ணி காமிக்கிறேன், ஓகேங்களா? இப்போது நம்ம மாசஸ் வந்து வேறு டிஸ்டன்ஸில் வச்சுட்டோம். மறுபடியும் அதே மாதிரி என்ன பண்ணுறோம், ரொட்டேட் பண்ணி விடுறோம். ரொட்டேட் பண்ணிவிட்டு டைம் டேக்கன் ஃபார் 10 ஆசிலேஷன். இப்போ நான் இந்த பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே போய் மறுபடியும் திரும்ப இங்கே வந்தால் 1 ஆசிலேஷன், 2, 3, 4, 5. இப்போ இங்கே பாருப்பா, இது மாசஸ் 2.3 சென்டிமீட்டர் வைக்கும்போது ட்ரையல் 1 ட்ரையல் 2 கிடச்சி மீன் கிடச்சி டைம் டேக்கன் ஃபார் 10 ஆசிலேஷன்ஸ் எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ மாசஸோட டிஸ்டன்ஸை மாற்றுறோம், இந்த எண்டில் தூக்கி வைக்கிறோம். இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு நம்ம நோட் பண்ணுறோம். இதோட சென்டர்லேருந்து இதோட சென்டர் பார்த்திங்கன்னா நமக்கு 4.6 சென்டிமீட்டர் வருது. 4.6 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நம்ம ஆசிலேட் பண்ணி விட்டுட்டு டைம் டேக்கன் ஃபார் 10 ஆசிலேஷன் நோட் பண்ணோம்னா ட்ரையல் 1 86 வந்தது, ட்ரையல் 2 85 வந்தது. ரெண்டுக்கும் மீன் கண்டுபிடிச்சிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா 10ஆல் டிவைட் பண்ணி எழுதிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து கால்குலேஷன். இப்போ இந்த மாஸ் எத்தனை கிராம் சொன்னேன் நான் உனக்கு, 100 கிராம். அப்போ எழுதிட்டோம் மாஸ் 100 கிராம் 10⁻³ கிலோகிராம். இப்போ லென்த் ஆஃப் த ஒயர் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த ஒயருக்குரிய லென்த்தை வந்து நீங்கள் மெஷர் பண்ணணும். இங்கே பாருங்கள், இங்கே மெஷர் பண்ணிங்கன்னா எனக்கு 69 சென்டிமீட்டர் வருது. அப்போ லென்த் ஆஃப் த ஒயர் 69 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலா எழுதுகிறோம். 16π எல்லாம் பை r⁴ d2² - d1² by t2² - d1² ஃபார்முலா எழுதிட்டோம். ஃபஸ்ட்டு t2² - d1² கண்டுபிடிக்கிறோம். அப்போ d2 என்ன 4.6, d1 என்ன 2.3. அப்போ 4.6² - 2.3² × 10⁻⁻⁴. இப்போ இங்கே பாருங்கள், கால்குலேட்டர் டைரெக்டாகவே கண்டுபிடிச்சிக்கலாம். 4.6² - 2.3² என்ன வருதுன்னா 15.87 × 10⁻⁻⁴. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி என்ன கண்டுபிடிக்கணும்னா t2² - t1². t2 என்ன உங்களுக்கு 8.55, இங்கே 8.05. அப்போ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இங்கே என்ன வரும் நமக்கு கால்குலேட்டரில், இங்கே பாருங்கள் 8.55² - 8.05² கண்டுபிடிச்சா என்ன வருதுன்னா 8.3. நெக்ஸ்ட் ரேடியஸ் ஆஃப் த ஒயர் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ r⁴ ஃபார்முலால் இருக்குது, அதையும் நீங்கள் டேரெக்டாக கண்டுபிடிச்சிக்கிங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 0.284 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது 6.503 × 10⁻⁻3. -3 × -4 -12. -3 -12 என்ன வருது -15. இது r⁴. இப்போ நீங்கள் இந்த ஃபார்முலா எழுதிட்டு டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்முலா எழுதிட்டிங்களா, 16, பையோட வேல்யூ 3.14, லென்த் t1². அப்போ n = 16 × 3.14 லென்த் எவ்வளோ நம்ம மெஷர் பண்ணணும், 69 × 10⁻⁻2 மாஸ் எத்தனை கிராம் நான் சொன்னேன், 100 × 10⁻⁻3 t2² - t1². இங்கே t2² - t1² இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். என்ன வருது நமக்கு 15.87 × 10⁻⁻4 டிவைடட் பை என்ன இருக்குங்க r⁴ t2² - t1². r⁴ இங்கே என்ன வந்திருக்கு நமக்கு 6.5053 × 10⁻⁻15
T2 square minus T1 square இங்கே என்ன வந்திருக்கு 8.3. இப்போது பவர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்த்துங்க. -2 -3 -4 ஓகேங்களா. -3 -4 -7 -9 10 to the power of -9 -15 மேலே போகும்போது 10 to the power of +15. இப்போ நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள். கீழே என்ன இருக்குது 6.5053 இன்ட்டு 8.3 என்ன வருதுன்னா 53.9939. இப்போ மேலே என்ன நம்பர் இருக்குது 16 3.14 69 100 15.87. அப்போ 16 இன்ட்டு 3.14 இன்ட்டு 69 இன்ட்டு 100 இன்ட்டு 15.87 என்ன வருதுன்னா 5501,430.72. பாருங்கள் 5501,430.72 divided by 53.9939 என்ன வருது நமக்கு 101,889. பாருங்கள் 101,889.856 இன்ட்டு -9 என்ன +15 நமக்கு என்ன வரும்னா 10 power +6 10 power +6 ஓகேங்களா. 10 power +6. இப்போ நீங்கள் 4 பாயிண்ட் தள்ளி முன்னாடி போய் வச்சுக்கோங்க. 1 2 3 4. அப்போ என்ன வரும் 10.1889 இன்ட்டு 10 power 6 இன்ட்டு 10 power 4. அப்போ என்ன வரும்னா 10.1889 இன்ட்டு 10 power 10 நியூட்டன் மீட்டர் டு த பவர் ஆஃப் -2. இதுதான் உங்களுடைய ரிஜிடிட்டி மாடுலஸோட வேல்யூ. இந்த வேல்யூவை நீங்கள் இந்த ரிசல்ட் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் எழுதணும். ஓகேங்களா. எழுதிட்டு இந்த கொஷின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணணும். கால்குலேஷனை அப்படியே இந்த சைடு அப்படியே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் கொடுத்த கால்குலேஷனை நாங்கள் போட்டுருக்கோம். இப்போ கொஷின் ஆன்சர்ஸ் பாருங்கள். டிஃபைன் ரிஜிடிட்டி மாடுலஸ். ரேஷியோ ஆஃப் shearing stress to shearing strain. Moment of inertia. Product of mass of a particle into square of the distance. Hooke's law. State that within elastic limit stress is directly proportional to strain. அப்போ யூனிட் ஆஃப் ரிஜிடிட்டி மாடுலஸ் வந்து நியூட்டன் மீட்டர் டு த பவர் ஆஃப் -2. What is elastic substance? The substance which regained its original shape and size after the removal of the deforming force, we are calling it as an elastic substance. இதோட முடிஞ்சது. இந்த கால்குலேஷன் காப்பி பண்ணும்போதோ ரீடிங் காப்பி பண்ணும்போதோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கூப்பிட்டு கேட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.